சார் இந்த ஆங்கிள் சொல்றாங்களே சார், புது டிஜிபி நியமனத்துக்காக தான் அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, புது டிஜிபியோட அவருடைய முன்னிலையில் இதை பண்ணிக்கலான்றதுக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இருங்க வரேன். அந்த புது டிஜிபியோட நியமனம், டிஜிபி நியமனம் தொடர்பாக யூபிஎஸ்சி தான், மத்திய பணியாளர் தேர்வாணையம் தான் அந்த பரிந்துரை பட்டியல அனுப்பும். அந்த பரிந்துரை பட்டியல வாங்குறதுக்காக விஜய் டெல்லிக்கு நடந்து போயிட்டு வந்துற வாய்ப்பே இல்லை. டிஜிபி நியமனத்தை எப்படி பண்ண போறாரு விஜய்? ஒரு கோப்புல கையெழுத்து போறாரு, அவ்வளவுதானே. அந்த கையெழுத்து போடுறதுக்கு பரேடை கேன்சல் பண்ணுமா சொல்லுங்க? என்னதான் தாவேக ரசிகரா இருந்தாலும் இந்த முட்டுலாம் ரொம்ப ஓவர் பஸ் இல்ல சார், ரசிகர் இல்ல, அதுல இருந்த ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு நான் கொண்டு வந்து வச்சேன். யோசிச்சு பாருங்க, என்ன லாஜிக் இது? டிஜிபி நியமனத்துக்கு என்ன கையெழுத்து போட போறீங்க, அவ்வளவுதானே. 3 பேர் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, ரைட்டா? யாருப்பா உங்களுக்கு பரிந்துரை வந்திருக்கும், உங்களுக்கு சரி இதுல எப்படிங்க 3 பேர், இல்லைங்க இவர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி திரு மிஸ்டர் அகர்வால்னு முடிவு பண்ணிட்டீங்க. அகர்வால்னு கோப்பெல்லாம் தயார் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. இன்னொன்னு அந்த கோப்பு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, இப்படி ஒரு கையெழுத்து. இதுக்கு 10 நாள் ரிஹர்சல் நடத்தின அந்த அரசு நிகழ்ச்சியை பரேடை கேன்சல் பண்ணுவீங்க. முதல்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த காவல்துறையினர் சாகச நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது இருக்கா இல்லையான்றது எக்ஸாக்டா எனக்கு தெரியல, இருந்திருக்கும் என்கிறேன்.